எஸ் சார். நான் இன்னைக்கே மெட்ராஸ் புறப்படணும். ஒரு டிக்கெட் புக் பண்ணு. என்ன சார் திடீர்னு புறப்படுறீங்க? நான் என்ன குமாருங்கிறவனை பத்தி சொல்லிருக்கேன். அவன் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதாக மெட்ராஸ் சிஐடி இலாக்காவுக்கு தகவல் வந்திருக்கு. அவனை எனக்குத்தான் அடையாளம் தெரியும். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன உடனே புறப்பட்டு வர சொல்லி உத்தரவு வந்து. எங்கடா போறீங்க? போங்கடா வெளியே. அசிங்க பிடிச்ச பசங்க. இருங்கய்யா இருங்கய்யா, பசங்க எல்லாம் டிபன் சாப்பிடணுமா? போய் சாப்பிட்டு போங்கடா. இவங்களுக்கு ஒண்ணு டிபன் கிடையாது. போங்கடா வெளியே. ஐயா ஓசியில வேணா ஐயா, நான் காசு தரேன். காசு இல்லையா? தங்க கட்டிய கொடுத்தாலும் இவங்களை உள்ள விட மாட்டேன். ஏன்னா நாளைக்கு 4 கௌரவத்தை 2 பெரிய மனுஷன் ஒரு அந்தஸ்து உள்ளவன் எவனாவது என் ஹோட்டலுக்கு வர்றானே. மனிதனா மதிக்காதவன் எவன் அந்தஸ்து உள்ளவன்? சும்மா அழக்காதையும். இதுகெல்லாம் மனுஷ பிறவிகளா? அது சரி, இதுகள்லாம் மனுஷ பிறவி இல்லைன்னா ஒன்னி இன்னி எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? எல்லாம் அனாமத்துக்கு பிளாட்பாரம். இந்த பிளாட்பாரத்துல எத்தனை விஞ்ஞானியாக வரப்போகிறதோ, எத்தனை பிரதம மந்திரியாக வரப்போகிறதோ, எத்தனை உலகத்துக்கு அகிம்சா மார்க்கத்தை போதிக்கும் மகாத்மாவா வரப்போகிறதோ யாருக்கு தெரியும்? முதலாளி சார், எதிர்காலத்தை பற்றி நான் கனவு கண்டு பேசவில்லை. இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். திருவிளக்கின் அடியிலே அமர்ந்து படித்த திருவாளர் முத்துச்சாமி ஐயர் உயர்நீதி மன்றத்திற்கு நீதிபதியானார். செருப்பு தொழிலாளிக்கு செல்வனாக பிறந்த ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிற்கு சர்வாதிகாரியானார். ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து விவசாயமே தன் தொழிலாக கொண்ட ஐசனோவர் அமெரிக்காவிற்கே ஜனாதிபதியானார். அவ்வளவு தூரத்துக்கு போவானே. 2 வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட டேபிள நீர் தொடச்சிருக்கிறீரு. இன்னைக்கு குபேர பகவான் ஹோட்டலுக்கு நீர் முதலாளி ஆயிட்டீரு. உம்ம நிலைமை இப்படி இருக்கும் போது இந்த வாலிப குழந்தைங்க வருங்காலத்துல ஏயா சிறந்தவர்கள் ஆகப்படாது அப்படின்னு நாங்க உங்களை கேட்கிறோம். இந்த பரம் நீர் கரடியா கத்துறாலும் சரி, காலாவுக்கு சட்னி கொடுக்க மாட்டேன். அப்ப நீ சட்னி கோச்சுக்காத, அவருக்கு ஆகார கோளாறு. டேய் தம்பி, இது சுடுகாட்டு காட்டேரி. இதுக்கு நரபலி கொடுத்தாதான் சரிப்படும். இன்னையில இருந்து சத்தியாகிரகம் எல்லாம் நீங்க வரிசையா படுங்க. கூட்டம் கூடட்டும், போலீஸ் வரட்டும். மனித உரிமையை பறிக்கிற இந்த ஆளை பத்தி போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும். படு படுங்க வியாபாரம் நேரம் என்ன அப்படி ஆத்திரப்பட்டு படபட பேசிட்டீங்களா? கோர்ட்டு போலீஸ்ன்ட்டு நீங்க கொள்கையில எந்த அளவு உறுதியா இருக்கேன்னு சோதிச்சு பார்த்தேன். ஏயா உன் சோதனைக்கு நான் தான் நம்பிட்டேன். எவ்வளவு பெரிய பெரியாரெல்லாம் பெரும் சோதனையை கடந்து நாட்டுக்கு தொண்டு செய்துட்டு இருக்காங்க. நீ நம்ம கிட்ட வந்து உன் பூடா ஓடுறிய. ஏன் நைனா சொல்லி அனுப்பையா? குழந்தைங்க போய் நல்லா சாப்பிடுங்க, வயிறு உடைக்கு. தம்பி இங்க சாப்பிடாதீங்க, நேரா சமையலுக்கு போய் உங்க இஷ்டம் போல விளாசுங்க. ஏன் சும்மா இருக்கிற உடம்ப பாத்துக்க. ஓ சரி சரி இரு, நான் முழுங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஊருக்குள்ள ஹோட்டல் வச்சா இந்த தொல்லை, ஊருக்கு வெளியே வச்சா வியாபாரம் இல்ல. இந்த பசங்களோட வந்து உங்களோட பேசினிருந்தாரு, அவர் யாரு? அது ஒரு தருதலைங்க. பெரிய இடத்து பிள்ளையா பிறந்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யறேட்டு உபத்திரம் பண்ணிக்கிட்டு தெரியுது. ஆஹா, ஊருக்கு உபகாரம் செய்யறவன் உபத்திரம் பண்றதா? அவன் செய்யறது நல்ல வேலை சார். இத போய் உம்மட்ட சொல்ல வந்தானே. நமஸ்காரம். மணி ஒரு சேர் கொண்டு வா. இருக்கட்டும். இப்ப போனாரு, அவர் பேர் என்ன தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? தினம் ஆயிரக்கணக்கான பேர் வர்றா போறா. அவளுடைய பேரெல்லாம் நான் விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? அவர் எத்தனை நாள் இங்க வர்றாரு? அதுவும் தெரியாதுங்களே. நான் வரேன். நமஸ்காரம். வணக்கம். வணக்கம், உட்காருங்க. மிஸ்டர் மது, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். பெரிய இடத்து பிள்ளையா பிறந்தோம். கௌரவத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாம நாட்டுக்கு சேவை செய்யறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம். பலர் சொல்ல கேள்விப்பட்டேன். நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது. எப்ப பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? நேத்து அந்த ஹோட்டல்காரங்கிட்ட அந்த அநாதை பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வெற்றி கண்டதை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு? அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது. பெரிய இடத்து பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க. நேரா சேரிக்கு போய்
விளக்குமார கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், மம்டிய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவிலே உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார், அப்படி இப்படின்னு உயர்த்தி தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்குறானுங்க. ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லல யாரும். இந்த டூப்பு பிசினஸ் எனக்கு பிடிக்காது சார். செய்தா சின்சியரா செய்யணும், இல்லைன்னா அந்த காரியத்துல இறங்கப்படாது. விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு வந்தேன். என்ன சார் அது? இது ஒரு விதமான வலி, நீண்ட நாளா தொல்லப்படுத்துது. ஆமா, நீ ஏன் இந்த டாக்டர் கிட்ட காட்டப்படாது? பார்க்காத டாக்டர் இல்லே, செய்யாத வைத்தியம் இல்லை, சுகந்தாப்படலே, எனக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன சார் அது? செத்தவனுக்கே உயிர் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்குது, இதை சரிப்படுத்த முடியலங்கிறீங்களே. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் சார். அப்ப நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. பக்கத்துல சங்கர் நர்சிங் ஹோம் இருக்கு, அங்க டாக்டர் மோகன் இருக்காரு. அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும். நல்ல கைராசிக்காரு. ஆஹா தம்பி, நல்ல எண்ணமும் அறிவும் வேணும். அவங்க தொடர்றது பூரா சௌகரியமாயிடும். இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றோம். அதை நான் ரொம்ப ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க, உங்க நோய் குணமாகிறது நான் கேரண்டி. ட்ரை பண்றேன். இந்த 10,000 ரூபாயை நன்கொடையா வச்சுக்கணும். தேங்க்ஸ். அப்புறம் 10,000 கேளுங்க, தர்றேன். நல்லதுங்க. உங்களை மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க வந்தாதான் என் ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். சந்தோஷம். கேட்க மறந்துட்டேன், உங்க பேர் என்னங்க? என் பேரா சிதம்பரம். அடிக்கடி வந்து போங்க. வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். ஓ குட் மார்னிங், வாங்க உட்காரு. டாக்டர் மோகன்ன்றது நீங்க தானே? எஸ். ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கைராசிக்காரர். என்னங்க இது? என்ன சார் இது? வாட் இஸ் இட்? என்ன கையில? வியாதி ஏதாவது உடைச்சல் மாதிரி இருக்குதுங்களா? என்னத்த சார் சொல்றீங்க? ஒரு நாளைக்கு இங்க வலிக்குது, ஒரு நாளைக்கு இந்த கையில வலிக்குது. பேர் போன டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். ஒருத்தராவது இது என்ன வலின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன வலின்னு என்னதான் கேக்குறாங்க. நானும் கொஞ்சம் டீடைலா டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் இதை பூர்ணமா குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம். டாக்டர், எனக்கு நீண்ட நாள் உயிரோட வாழணும்ன்ற பேராசை இல்லை. ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும். அது வரைக்கும் இந்த வலி தெரியாம செஞ்சா போதும். அப்போ நீங்க எங்க ஹாஸ்பிடல்ல வந்து ஒரு 10 நாள் இருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து பாக்குறேன். ரொம்ப ரைட். நான் போயிட்டு வரட்டுங்க. போயிட்டோம். என்னங்க இது? கன்சல்டிங் ஃபீஸ்? பரவாயில்லைங்க, வியாதி குணமான பிறகு நான் வாங்கிக்கிறேன். நல்ல கொள்கை. சில டாக்டர்கள் வியாதி என்னன்னு பாக்குறதுக்கு 100 ரூபாய் கேட்கறாங்க. அதனால இருக்குங்களா? ரைட். ஏமா சிரிக்கிற? இந்த எக்ஸ்ரே பம்பளை வார்டுக்கு போக வேண்டியது. இந்தாமா சுமதி, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. நீங்களும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் எடுத்து வளர்க்கிற பொண்ணு எனக்கே வைத்தியம் சொல்லி கொடுக்குது. இது கை குழந்தையா இருக்கும்போது இதை தூக்கிட்டு இவங்க அம்மா இங்க வைத்தியம் பார்க்க வந்தாங்க. இப்ப என்னடானா என்ன வருது? சார், இவங்க வந்து எத்தனை வருஷமாவது? அது ஒரு 16 வருஷம் இருக்கு. 16 வருஷம். என்ன சார் இப்படி பாக்குறீங்க? உங்க அம்மா எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? ஆமா. பார்க்கலாமா? ஓஎஸ் பார்க்கலாமே. கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம், நானே வரேன். அம்மா, அம்மா, இவர் என்ன பார்க்கணும்னு வந்திருக்காரு. யாரு? என்னங்க? ஒண்ணும் இல்லைங்கம்மா, நான் வரேன். என்ன சார் இது? அவ்வளவு ஆர்வத்தோடு விசாரிச்சீங்க? ஆமா அம்மா, சுமார் 16 வருஷங்களுக்கு முன்னாலே என் மனைவியும் மகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டு
திரும்பி வந்து எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். கடைசியா கிடைச்ச தகவல்ல இருந்து நீங்களும் ஒரு குழந்தையோட இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து 16 வருஷமாச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்க தான் அவங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். ஏன் சார், உங்க மனைவியும் பச்சை குழந்தை அனாதையை விட்டுட்டு போக எப்படி சார் உங்களுக்கு மனம் வந்தது? சுமதி, அது கேட்கறதுல நியாயம் இருக்குமா? என் மகள் இருந்திருந்தாலும் இந்த கேள்விதான் என்ன கேட்டு. அது சரி, அவங்களை எங்க விட்டுட்டு போனீங்க? இதே ஊர்ல தான் விட்டுட்டு போனேன். அவங்கள பத்தி அடையாளம் ஏதாவது? அடையாளம் என்னத்தை சொல்றது? என் மனைவியின் பேர் சுசீலா. இதோ இந்த போட்டோவை பாருங்க. ஐயா, நீங்க தேடி வந்தது வீண் போகல. அம்மா, ஆனா உங்க மகளை மட்டும்தான் நீங்க பார்க்கலாம். என் மகளா? எங்கம்மா இருக்கிற? இதோ இவதான் உங்க மகள். அம்மா, இவளா என் மகள்? இவளா என் மகள்? இவளா என் மகள்? எங்கே அம்மா? எங்கே? இவளை என்கிட்ட ஒப்படைச்ச அன்னைக்கே இறந்துட்டா. இறந்து விட்டாள். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்போ நீங்க எனக்கு அம்மா இல்லையா? இல்லேன்னு சொல்ல எனக்கு மனசு வருமா? இந்த படத்துல இருக்கிறவதா உன்னை பெத்த தாயார். சுமதி, உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உன் தாயாரை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு ஓடோடி வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்காம அவ போயிட்டா. நீயாவது உங்க அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? உங்க அம்மா இறக்கும் பொழுது உன் எதிர்காலத்தை பத்தி என்னென்ன கனவு கண்டிருந்தாளோ அதை நினைவாக்குறது தான் என்னுடைய லட்சியம். அம்மா, அனாதையா இருந்த என் குழந்தையை இத்தனை நாள் காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவன். சுமதியை அழைச்சுக்கிட்டு நீங்களும் என் பங்களாவுக்கே வந்துடுங்க. மன்னிக்கணும், நீங்க சுமதியை அழைச்சிட்டு போங்க. அம்மா, நிஜமா தான் என்ன போக சொல்றியா? எல்லாம் உன் நன்மைக்காகத்தானுமா சொல்றேன். வேண்டாம்மா, அந்த நன்மை எனக்கு வேண்டாம். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்காக, நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் என்னை ஆளாக்கிறதுக்காக. உன் கண்களில் கண்ணீர் வற்றி போக காரணமாயிருந்த நான் என்னைக்கு நல்ல வாழ்க்கை கண்டவுடனே உன்னை விட்டு போயிடுவேனா? அம்மா, பாலும் பழமும் சாப்பிட்டு பட்டு மெத்தையில் படுப்பதை விட பழம் புடவை கட்டிய உன் மடியில் கிடந்து தூங்குவதாமா எனக்கு நிம்மதி. சுமதி, என்ன இருந்தாலும் உன் தகப்பனார் அழைக்கும் போது. அம்மா, சுமதி விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் உரிமை எனக்கு கிடையாது என்பது நன்றாக தெரியும். ஆனால் அவளுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு. அந்த ஆசை நல்ல விதமா நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நானும் சொல்றேன். சுமதி என்னோடு இருக்கும் வரை நீங்க நினைக்கிறது போல தகுதியான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன். அவ கல்யாணம் முடியும் வரையாவது அவ என்கிட்டதான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சுமதி, அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சா போக சொல்றேன். பிரிஞ்சு போறதா ஏன் நினைக்கிற சுமதி? எப்ப வேணாலும் உன்னை வந்து அவங்க பாக்குறாங்க, நீ அவங்கள போய் பாரு. அப்ப நாங்க புறப்படுவோம். வாங்க, எங்களை இத்தனை காலமும் ஆதரிச்சு வந்த டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம். சரி. ஆமா, ஏன் இப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு சுமதி. அப்படிங்களா? சும்மா அம்மா இவ்வளவு நாளா எங்க இருந்தாங்க? டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தங்கச்சல மாதிரி பொண்ணை பிரிஞ்சு எப்படி அஜமா இருந்தீங்க? என்னம்மா செய்ய சொல்றீங்க? படிப்பு கட்டுரும் இல்ல. இனிமே என் பொண்ணுதான் வீட்டுக்கு எஜமானி. என்ன ஒண்ணும் கேட்க கூடாது, அதை சொல்றபடி கேட்கணும். சரிங்க. போய் தண்ணி போடுங்க, குழந்தை குளிக்கணும். சுமதி, போய் குளிச்சுட்டு வாங்கின வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாமா. அப்பா, எனக்கு அலங்காரம் பண்ணிக்க பிடிக்கவே பிடிக்காது. நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல நீங்க தான்ப்பா ஏகப்பட்ட துணியும் நகையும் வாங்கிட்டீங்க. எப்பவும் அலங்காரம் பண்ணிக்க வேணாம், ஏதோ சில நேரம் உன்னை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஒரே ஆசை. அப்பா வார்த்தையை தட்டாது. இல்லப்பா, இனிமே உங்க சொல்ல தட்டவே மாட்டேன். ஏய், ஹோட்டல்ல போய் சாப்பிட கொண்டா. ஹோட்டல்ல? நீங்க எப்பவுமே ஹோட்டல்லயே சாப்பிடுறீங்க. என்னம்மா செய்ய சொல்றேன்? என்னப்பா, ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்னப்பா? உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. என் உடம்ப பத்தி கவலைப்பட ஒருத்தி தான் இருந்தா, வேற யாருமே இல்லை. ஏன் எனக்கே இல்லை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. இனிமே உங்க உடம்ப பத்தின பொறுப்பெல்லாம் என்னுடையது. ரொம்ப சந்தோஷம். இதுக்குதான் மகன்னு ஒருத்தி இருக்கணும்ன்றது. போயிட்டு குமார், குமார்.
என்ன தெரியுதா? யார் நீங்க? குமார், என்ன தெரியல? சத்தப்படாதே சேகர். குமார், உன்னோடு சேர்ந்து பழகாத போலீஸை வேணும் நான் நீ ஏமாத்தலாம். பண போர்வையை போத்திக்கிட்டு பங்களாவில் இருந்துகிட்டு பகல் வேஷம் போடலாம். ஆனா அமாவாசை இருட்டுல கூட உன்னை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆமா சேகர், இருட்டுல வாழ்ந்துகிட்டு விடனா இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். என் அறிவு கெடுத்த இருட்டு, அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்த இருட்டு அத்தனையும் என்ன விட்டு விலகிடுச்சு. இப்ப நான் புது மனிதன் ஆயிட்டேன். அது தெரியுது. பங்களா வாசமும் பளபளப்பான காரும் நீ புது மனுஷன் ஆயிட்டேன்னு புரிய வைக்குது. படுபாவி, படுபாவி. நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் இன்னும் நிரந்தரமான இருட்டில நிராதரவா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது தெரியுமா உனக்கு? உனக்கு பணம் தானே, எவ்வளவு வேணாலும் தர்றேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் விஷயம் வெளியே யாருக்கு தெரியக்கூடாது. குமார், உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீ பணத்தை கொடுத்து தப்பிச்சுட்ட. ஆனா இது போராது. சேகர், உனக்கு எப்பப்ப பணம் வேணுமோ என்ன வந்து கேள், நான் தர்றேன். என்ன மாதிரி நீயும் சந்தோஷமாவே இரு. குமார், இந்த வார்த்தை உண்மையா இருக்கட்டும். இந்த பங்களா வாசம் நிலைக்கணும்னா நீ அடிக்கடி பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் கைக்கு பணம் வரல, உன் கைக்கு விலங்கு வரும். மெட்ராஸ், காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர். மன்னிக்கணும். மன்னிக்கணும். வாமா, என்ன உதவி தேவையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னங்க அது? வந்த விஷயத்தை வளவளன்னு பேசாம ரத்தன சுருக்கமா 2 வார்த்தையில முடிச்சிட்டு போயிடுறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அன்னைக்கு சொன்னீங்களே, மக்கள் சேவைக்காக ஒரு பெரும் தொகை சேர்ந்தப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஆமா சொன்னேன். அந்த தொகையை நானே கொண்டு வந்திருக்கேன். பேஷ் 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 பேஷ். எங்க எங்க எங்க? இதோ என் நகைகள். இதை வித்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கங்க. இந்தாமா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாதபடி காதல் மோகத்துல காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்தா வாங்கிக்கிற லிஸ்ட்ல என்ன சேர்க்காத. என்னுடைய லட்சியமே வேற. அதென்ன அப்படி சொல்றீங்க? உங்க லட்சியத்துல எனக்கும் பங்குண்டு. ஏதோ என்னாலான சிறு உதவி. உன் தியாகத்தை நான் பாராட்டுறேன். ஆனா இது முறையல்ல. அப்போ அப்போ நம்ம கல்யாணத்தை பத்தி நான் இது வரைக்கும் யோசிக்கல. இனிமே நான் தீவிரமா யோசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவே போதும். அப்போ நான் வர்றேங்க. போயிட்டோம் போயிட்டோம். இந்தாமா போய்க்கலாம் போய்க்கலாம். இந்த ஒரு பொம்பளை கிட்ட 1 நிமிஷம் பேசினா ஒரு காலம் தண்ணி குடிக்கணும் போல இருக்கேன். ஐயோ, தண்ணி குடிக்கிறதுக்குள்ளார கட்டு பிடிச்சிட்டாரப்பா. வானே, என்ன நதி எஸ்டேட்ல போய் 1 மாசம் இருக்க போறதா கேள்விப்பட்டேன். காலண்டர்ல 15 தேதி கழிக்கல. அதுக்குள்ளார என்ன திடீர் விஜயம்? இவ்வளவு நாளா நீ எங்கடா போயிருந்த? நான் ஆபீஸ்லயே தான் இருக்கேன். ஆமா, இங்கே இருந்துட்டு தானே ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட வீட்டுக்கு போகாம இருந்திருக்கிறேன். அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? அண்ணே, யாரு வருத்தப்பட்டாலும் சரி, என் லட்சியத்துக்கு பணம் சேர்க்கிற வரையிலும் அப்பா அம்மா தம்பி அண்ணன் இவங்க நினைப்பே வராது. மன்னிக்கணும். பெரிய லட்சியவாதி. ஓ, வணக்கம் டாக்டர். வணக்கம். வாங்க 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 வாங்க. இவ்வளவு நாளா உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பின்னு இப்பதான் தெரியும். அண்ணே, மிஸ்டர் சிதம்பரத்தை உனக்கு தெரியுமா? ஓ, ஒரு நாள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாரு. நான் தானே அனுப்பிச்சு வச்சேன். நோயாளிங்கிற முறையில் தான் உனக்கு பழக்கம். அவர் இங்க வந்து நம்ம ஸ்தாபனம் நல்லா இருக்கிறதுக்காக 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு போனாரு. அப்படியா? இவர் பெரிய பரோபகாரி, பரந்த மனப்பான்மை உள்ளவருங்கிறத இவர் நான் முதல் முறையா பார்த்த போதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சாதாரணமா நோயாளிங்க டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் சார், என் உயிரை நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொன்னார் தெரியுமா? டாக்டர், எனக்கு அதிக நாள் உயிரோட இருக்கணுங்கிற ஆசை கிடையாது. வாழ்க்கையில 2 நல்ல காரியங்களை செய்து முடிக்க வேண்டி இருக்குது. அது வரைக்கும் என் கை வலி கொஞ்சம் தெரியாம இருந்தா போதும் தான் சொன்னாரு. அது மட்டுமா, இங்க வந்தப்போ 10,000 ரூபாய் எண்ணி போட்டுட்டு இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். அப்படியாப்பட்ட புண்ணியம் வச்சது. என்ன சார், அண்ணன் தம்பி என்னை எதிர்க்க வச்சுக்கிட்டே ஓவரா புகழ்றீங்க. இல்ல சார், எங்க மனசுல உள்ளதை சொன்னோம். அண்ணே, இந்த ஆஸ்திக நாஸ்திகத்துல கொஞ்சம் குழப்பம் உடனே வாங்க. அப்பா பாருங்க சார், மிஸ்டர் சிதம்பரம், இந்த ஆஸ்திக நாஸ்திக 2ஐயும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ளார மனுஷன் பாடு போதும் போதும் ஆயிப்போ. இத வரேன். கை வலி எல்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. வெரி குட். ஒரு விஷயம், நீங்க அன்னைக்கு வந்துட்டு போன பிறகு இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தாரு. இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தாரு? ஆமா, உங்களை பத்தி விசாரிச்சாரு. ஏதோ உங்க மேல சந்தேகப்பட்டதா சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை பார்த்தா அப்படியெல்லாம் தப்பானவரா தெரியலன்னு தான் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்னை பத்தி ஒண்ணும் தெரியாம இருந்து நல்ல விதமாவே சொல்லியிருக்கீங்க. ஏதோ என் மனசுல பட்டதா சொன்னேன். டாக்டர் சார்,
உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே வரீங்களா? ஓ வரேன். மிஸ்டர் குமார், உங்க கதையை கேட்க எனக்கு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. மனிதன் இயற்கையில் நல்லவன் தான், ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவனை கட்டவனாக்கி விடுகிறது. இப்போ உங்க மனைவியும் மகளும் எங்க இருக்கிறாங்க? என் மனைவி இறந்து விட்டார். என் மகள் சுமதிக்கு கல்யாணம் நடக்கிற வரையிலாவது அவ எங்கிட்ட தான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என் மகளை ஒரு புண்ணியவதி எடுத்து வளர்த்து வந்தார். பருவத்தின் வாயிலே இருக்கும் அவளுக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு. குபேரனான உங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைப்பதா கஷ்டம்? குபேரன் பணம் ஒன்று மட்டும் இருந்து விட்டால் போதாது டாக்டர். என்ன பணம் இருந்தாலும் என் மகளுக்கு நல்ல கணவனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன காரணம்? காரணம் என்னை நிழல் போல் சுற்றித் திரியும் போலீஸ் சுந்தரத்தின் குடும்பத்தை அடியோடு கெடுத்தவன் நான். என்ன? அது மட்டுமல்ல டாக்டர், அவர் மனைவியையும் அவர் பெற்ற ஒரே மகனையும் அனாதையாக்கி தெருவிலே அலைய விட்டவன் டாக்டர் நான். இனி சுந்தரத்தின் பிடியில் இருந்து நான் தப்ப முடியாது டாக்டர். என் கையில் விலங்கேறும் முன் என் மகள் கழுத்தில் தாலி ஏற வேண்டும் டாக்டர். வேறொன்றுமில்லை. இல்லை என்றால் திருடன் பெற்ற பிள்ளை என்ற பட்டத்தை அவளுக்கு சூட்டி அவள் காலம் முழுவதும் கன்னியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தி விடுவார்கள் டாக்டர். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். என் மகள் கூரைச்சேலை கட்டி மஞ்சள் குங்குமம் அணியும் காட்சி ஒரு முறை நான் பார்க்க உதவி செய்ய வேண்டும் டாக்டர். உங்கள் ஆசை நிறைவேற நான் முயற்சி செய்கிறேன். முயற்சிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது டாக்டர், முடிக்கிறேன் என்று முடிவாக சொல்ல வேண்டும். பிறகு நானே போலீசிடம் சென்று சரணடைந்து விடுகிறேன் டாக்டர். டாக்டர், என் மகள் திருமணம் நடப்பதற்கு முன் நான் கைதியாகிவிட்டார். நீங்கள் தான் இருந்த அந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் டாக்டர். அந்த பொறுப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் டாக்டர். என்ன எழுந்துருங்க. நீங்க பெரியவங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? உங்கள் கடைசி ஆசையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கிறேன். கவலைப்படாதீங்க. சந்தேகித்த உடனே கைது செய்யும் பழைய சுந்தரமாய் இருந்திருந்தால் உன்னை இவ்வளவு காலம் மௌனம் சாதிக்க விட்டு வைத்திருப்பேனா? உன்னை விசாரிக்கும் முறைய வேறு விதமாய் இருந்திருக்கும். சேகர், அது மட்டுமல்ல, நான் யாரையும் கை நீட்டி அடிக்கக்கூடாது என்ற விதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதனால் தான் உன்னிடம் கை நீட்டி உண்மை சொல்லும்படியாக யாச்சிக்கிறேன். சொல், உண்மை சொல். சொல். சரி சரி, இவனுக்கும் உண்மைக்கும் வெகு தூரம். 3672. இதோ இந்த விலாசத்தில் இருக்கும் ஆளை அழைத்து வா. அவன் வந்தால் எப்படி உண்மை வெளியாகிவிடும். சேகர், விசாரணையில் அவன்தான் குமார் என்பது ருச்சுவாகிவிட்டால் ஒரு பெரும் குற்றவாளி தலைமறைவாய் போக போலீசாரை ஏமாற்றி திரிய அவனுக்கு நீ உதவி செய்தவன் என்ற மாபெரும் குற்றம் உன் மீது சுமத்தப்பட்டு காலமெல்லாம் சிறையில் கிடந்து கட்டப்பட நேரிடும். அதற்குள் நீயாகவே சொல்லிவிட்டால் ஒரு பெரும் குற்றவாளியை பிடித்துக் கொடுத்தவன் என்ற பெருமையோடு உனக்கு விடுதலையும் கிடைக்கும். இதில் எதை விரும்புகிறார்? ஏன்பா என்ன நீ போல சொல்லு. நீ போப்பா. அவன் தான் சார் குமார். குமார் ஏப்பா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து புறப்பட்டாச்சா? ஓ, எல்லாம் புறப்பட்டு இருக்காங்க. வாங்க. சுமதி அம்மாவை காணுங்க. சுமதி காணுமா? ஆமா. தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க, எங்க போச்சுன்னே தெரியலங்க. நிறைய நகதர போட்டுட்டு இருந்தது. போலீஸ் போன் பண்ணலாமே. போலீஸ்? நானே வந்து விட்டேன். சுந்தரம்? ஆமா, உன்னால் சிறைக்கு அனுப்பப்பட்ட அதே சுந்தரம் தான். போலீசாரை எத்தனை காலம் நீ ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியும்? புறப்படு. ஏமாத்த நினைக்கல சுந்தரம். ஒரு அரை மணி நேரம் அவகாசம் கொடு. சட்டம் அனுமதிக்காது. அது எனக்கு தெரியும் சுந்தரம். சட்டத்தை பரிபாலிக்கிற நீ மனசு வச்சா முடியாதா? கொஞ்சம் இறக்கம் காட்டு சுந்தரம். பிறரிடம் நீ காட்டாத இரக்கத்தை இப்பொழுது எதிர்பார்க்கிற. உண்மைதான், இரக்கமற்றவன் தான் நான். பல குடும்பங்களை பாழாக்கியவன் தான் நான். ஆனால் அந்த குமார் அல்ல நான். தவறை உணர்ந்து தெரிந்தின ஒரு புது மனிதன். குற்றத்தை செய்துவிட்டு திருந்து விட்டேன் என்றால் சட்டம் மன்னிக்குமா? மன்னிக்காதுதான். சட்டத்தின்படி தண்டனை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன் சுந்தரம். ஆனால் நான் கேட்பது கொஞ்ச நேரம் அவகாசம், என் கடமையை செய்வதற்கு. இத்தனை நாளா தன்னந்தனியாயிருந்த என் குழந்தைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் சுந்தரம். அது கழுத்துல தாலி ஏறுறத கண்குளிர பார்க்கணும்னு ஒரே ஆசை. உதவி செய்ய மாட்டியா? எனக்கும் இதயம் இருக்கிறது, ஆனால் கடமை மறக்க முடியாது. எடு விலங்கு. சுந்தரம், வேண்டாம் சுந்தரம், வேண்டாம் சுந்தரம், உன் காலில் விழுந்து கேட்கிறேன் சுந்தரம். நான் குற்றவாளி, தண்டனை அனுபவிக்க தயாராயிருக்கிறேன். ஆனால் திருடன் மகள் என்று தெரிந்தால் என் மகளுடைய வாழ்க்கை வீணாயிடும் சுந்தரம். சுந்தரம், சுந்தரம். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள்.
சுந்தரம், மன்னிக்க மாட்டாயா? மன்னிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. நீயும் என்னை போல் மிருகமாகி விட்டாயா? அதை பற்றி அப்புறம் பேசலாம். மரியாதையாக புறப்படு. குற்றம் செய்தவரை மன்னிக்க கூடாதா? அது நீதிமன்றத்தின் வேலை. சுந்தரம், உனக்கு ஒரு மகளை வந்து அவளுக்கு இப்ப ஏற்பட்ட நிலை ஏற்பட்டால் உன் மனம் என்ன பாடுபடும்? ஹலோ, மது பேசுறேன். ஆபத்தா? பாண்டியம் பார்க்கலையா? இதை வந்துட்டேன். மது, என்னடா இது? ஊர்வலத்துக்கு டைம் ஆயிடுது, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணிக்காம நிக்கிறியா? பாண்டியம் பார்க்கல யாருக்கு ஆபத்தா? உடனே உதவி தேவையா? நான் போகணும். வாட் டு யூ மீன்? ஏடா, உதவி செய்யறதுக்கு ஒரு நேரம் காலம் கிடையாது. ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அப்பா, முதல்ல பொது நலம், அப்புறம் சுயநலம். என்ன மன்னிச்சுங்க. மது, சுமதி, என்ன இந்த நேரத்தில் இந்த கோலத்தில் இங்கேயாமா ஓடி வந்து? வேற எங்கம்மா போவேன்? வேதனை பூகம்பம் வெடித்து விட்ட இந்த நேரத்தில் தாய் நிலை தேடி இங்க வராம வேற எங்கம்மா போவேன்? நல்ல பொண்ணம்மா நீ. கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் பந்தலுக்கு வெளியே நின்னாவது மாலையும் கழுத்துமா அவங்கள பாக்கலன்னா இந்த தாய் மனசு கேக்குமா? இப்போ அங்கதாமா புறப்பட்டு. இத பாரு, நீ என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் மணமுமா புருஷனோட வாழணும்னு இந்த ஏழை தாய் உனக்கு வாங்கி வச்ச மணப்பரிசு. மணப்பரிசு? இப்ப எனக்கு வேண்டியது மணப்பரிசு, மரணப்பரிசு. சுமதி, உன் மனம் போல மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க போற நேரத்துல ஏமா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? பைத்தியக்காரத்தனமாக பேசவில்லை அம்மா. பருவ பாதையில் விழுந்து விட்ட பேரடியை தாங்க முடியாமல் துடிக்கிறேன். நான் கட்டிய இன்ப கோட்டைகள் இடிந்து விட்டதம்மா, இடிந்து விட்டது. இப்படி ஆகாசத்துல கோட்டை கட்டினா அது இடிஞ்சு விடாம அப்படியே நிக்கும். அந்த கோட்டையை கட்ட அஸ்திவாரம் போட்டதே நீங்கள் தானே? இன்னைக்கு இன்னைக்கு பேச அதை கட்டியதும் நீங்கள் தானே? அன்புக்கும் காதலுக்கு வித்தியாசம் தெரியாதபடி நீ ஏமாந்தா அதுக்கு நானா பொறுப்பாளி. மின்னல் வேகத்துல தோன்றி மறையிறது ஆசை. கஷ்டத்தை கண்டதும் கைவிட்டு விடுவது கோழைத்தனம். உயிரே போவதாயிருந்தாலும் உறுதியோடு காப்பது லட்சியம். லட்சியம்? உங்கள் லட்சியம் 5 லட்சத்தில் தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் மது. அன்று உங்கள் லட்சியத்திற்காக என் நகைகளை எல்லாம் கொடுக்க முன் வந்தேன். இன்று என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க சித்தமாக இருக்கிறேன் மது, சித்தமாக இருக்கிறேன். அது எனக்கு தெரியுமா? பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாமலா போய்விடும். ஆனால் உலகம் தெரிஞ்ச மோகனுக்கு ஒரு பெண்ணின் உள்ளம் தெரியாது அம்மா. அம்மா, ஒரு பெண் தன் கண்ணை கூட தானம் கொடுப்பாள், ஆனால் தன் காதலை மட்டும் தானம் கொடுக்க மாட்டாள் அம்மா. சுமதி, என்னால் இதை நம்பவே முடியலையே. மனசாட்சிக்கு விரோதமா மோகன் இதை செய்திருக்கவே மாட்டான். நிச்சயமா அவனுக்கு தெரியாமத்தான் ஏதோ சதி நடந்திருக்கு. என்ன நடக்கணும்? கல்யாணத்து வந்தவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிடா, ஊர்வலத்துக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னா அவன் எங்க போன் வந்து உதவி தேவை ஓடி இருக்கான். எங்க போய்? எங்கயா? ஏமா ஒரு பாண்டியன் பார்க்க சோழன் பீச்சை என்னமோ சொல்லி தொலைச்சான். சரி, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். இங்கே என் பிணம், அங்கே சுமதிக்கும் உங்களுக்கும் திருமணம். உங்கள் கையாலே என்னை கொண்டு விடுங்கள், என்னை கொண்டு விடுங்கள் மது. போகலாம், நான் சொல்வதை கேள். மது, தொட்ட கைகளை விட்டு விடாதீர்கள். உங்கள் கைப்பிடிக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள். என்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவசரப்படாதே, அவசரப்படாதே. அவகாசம் தருகிறேன். நான் வாழ்வதா சாவதா என்ற முடிவை நீங்களே சொல்லுங்கள். போகலாம், உனக்கு என்ன பைத்தியமா? உங்கள் பைத்தியம் தான் மது. உங்களை பார்த்ததிலிருந்து என்னையும் அறியாமல் என் உள்ளம் உங்களுடன் லயித்து விட்டது. நான் பெண்ணாயிருந்து வெட்கத்தை விட்டு உங்கள் பின்னாலேயே அலைந்த நாட்கள் பல. முடிவில் காணலே நீரென்று எண்ணிய மானின் கதிதானா எனக்கு? விடிந்தால் திருமணம், இவ்வளவு ஏற்பாடுகளும் ஆன பிறகு சரி, என் லட்சியம் நிறைவேறாவிட்டாலும் உங்கள் லட்சியமாவது நிறைவேறட்டும். பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் தானாகவே வாழ்க்கையை வகுத்துக் கொள்ளும் என் போன்ற சகோதரர்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும். போகலாம். விடுங்கள், விடுங்கள் என்னை. ஐயோ கோகிலா, என்னை கொலகாரனாக மாத்தி விட்டாயே கோகிலா. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனே, அதுக்குள்ளார என்ன கொலகாரனா மாத்திட்டியே கோகிலா. கோகிலா, கோகிலா. மது, மது. அண்ணே, என்னடா இது? கொலை செய்துட்டேன். கொலையா? கொலை செய்துட்டேன். ஒண்ணில் உயிருக்கு ஆபத்தில் நான் அவளை ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறேன். நீ போய் அப்பா அம்மா கூட்டிட்டாங்க ஒன்று சேர். போ சீக்கிரம்.
இந்த பொண்ணு துப்பாக்கியால சுடப்பட்டு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. உடனே ஆபரேஷன் செய்தாங்க. ஆல்ரைட் நர்ஸ், ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு. எஸ் டாக்டர். என்ன நடந்தது? யார் இந்த பொண்ணு? நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது மற்றொன்று. தத்துவம் பேசுறது நேரமல்ல. உங்க உடம்புல ரத்தக்கரையா இருக்குது. உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. நீங்களா? டாக்டர். இன்ஸ்பெக்டர் சார், அந்த பெண்ணை சுட்டது நான் தான். டாக்டர், என்ன கைது செய்யுங்க. இல்லை இல்லை, என் மோகன் ஒரு காலம் இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். இன்ஸ்பெக்டர் சார், என் எறும்பை கூட இம்சிக்காத இந்த இறுக்கமற்ற செயலை செய்திருக்கவே மாட்டான். தீர விசாரிக்காம அவசர முடிவுக்கு வந்ததனா என் வாழ்வு பாழானது போதும். அதே போல் மோகன் வாழ்க்கையும் பாழாக்காதீங்க. அவன் ஒரு காலம் இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் போது மற்றவர்கள் மறுத்து பேசுவதில் அர்த்தமே இல்லை. மோகன், மோகன், நீ இந்த காரியத்தை செய்வேன் என்னால் நம்பவே முடியலையே. இதுவரைக்கும் பெற்ற பிள்ளைய போல என்ன நினைச்சு பாசமும் பரிவும் காட்டி வந்ததுனால இந்த நேரத்துல உங்க மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிச்சுத்தானே ஆகணும். நான் வரேன். மோகன், டாக்டர், மோகன், டாக்டர், வேண்டாம். மோகனை கைது செய்யாதீங்க. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியும். பிரபல டாக்டர் ஜட்ஜ் ராமநாதனின் மகன். மோகன், இதெல்லாம் என்ன? இப்பதான் எனக்கு போன் வந்தது. உங்கள் மகன் ஒரு பெண்ணை சுட்டு விட்டான். ஏப்பா, அவர் சொல்றது உண்மையா? அப்பா, என்னை மன்னித்து விடுங்களப்பா. மன்னிப்பு? மோகன், இதுக்காக அவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வச்சேன். நாட்டுக்கே ஒரு நல்ல டாக்டர் ஆகி மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டிய நீ இப்படி ஒரு கொலைக்காரனா மாறிடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்பா, அப்பா, நீ அப்படி என்ன அழைக்க நேர்ந்ததற்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். வருத்தப்படாதீங்க சார். உங்க மகன் இப்படி செய்தது எனக்கே ஆச்சரியமா சார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. குலத்தளவே ஆகுமா குணம். இவன் என் மகன் இல்லை. என்ன, இவர் உங்கள் மகன் இல்லையா? இல்லை, இவன் தந்தை ஒரு திருடன், தாய் ஒரு நடத்த கெட்டவன். நிறுத்துங்கள். ஆத்திரம் உங்கள் அறிவை மறைத்து விட்டதா பெரியவரே? அன்று சொன்னீர்களே, என்றைக்கும் மோகன் என் பிள்ளைதான் என்று. அந்த வார்த்தை காற்றிலே பறந்து விட்டதா? அன்று பிள்ளை இல்லையே என்று ஏங்கி தவித்த நேரத்திலே தன் கொஞ்சம் மொழிகளால் இன்பமூட்டிய போது இவன் உங்கள் பிள்ளை. படித்து பட்டம் பெற்று பேரும் புகழும் தேடிக் கொடுத்த போது இவன் உங்கள் பிள்ளை. ஆனால் சந்தர்ப்பவசத்தால் தவறு செய்து குற்றவாளியாக நிற்கும் போது மட்டும் இவன் உங்கள் பிள்ளை இல்லை. அப்படித்தானே? அது உங்கள் தவறல்ல. தாயின் கடமையை தட்டி கழித்தேனே, அது என் தவறு. சந்தர்ப்பம் செய்த சதியால் கணவனால் சந்தேகிக்கப்பட்டு திராதரவான நிலையில் நான் தவித்த போது என் வாழ்வு கருகிவிட்டாலும் என் பிள்ளையின் வாழ்வாவது மலரட்டும், பெரிய இடத்தில் வளர்ந்து பேரோடும் சீரோடும் சிறப்போடும் இருக்கட்டும் என்று பேராசைப்பட்டேனே, அது என் தவறுதான். பெற்றவள் நான் என்று தெரிந்தால் உங்கள் பெருமைக்கு இழுக்கு வந்து விடுமோ, பிள்ளையின் நல்வாழ்வு பாதிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து பெற்றும் பெறாதவளா மகன் இருந்தும் மலடியா இத்தனை காலமும் என் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டிருந்த எனக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. கடமை தவறாத கர்ம வீரன் பெற்றெடுத்த பிள்ளையை திருடன் மகன் என்று சொல்லும்படி செய்தேனே, அதற்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. பெற்ற தகப்பனே தன் பிள்ளையை கைது செய்யும் கொடுமையை காணும் நிலைமை என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த தாய்க்கும் ஏற்பட்டிருக்காது, ஏற்படவும் வேண்டும். நான் பாவி, நான் பாவி. அம்மா, 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 என்னை பெற்றதற்காக நீங்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர்கள், எவ்வளவு பழிச்சொற்களை சுமந்திருக்கிறீர்கள். அம்மா, நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்த தியாகத்தை போல் உலகத்தில் வேறு எந்த தாயும் செய்திருக்கவே மாட்டாள். அம்மா, செய்திருக்கவே மாட்டாள். அம்மா, மோகன் என் மகனா? டாக்டர் மோகன் என் மகனா? அப்பா, அப்பா, வருஷங்களுக்கு பிறகு என் மகனை குற்றவாளியாக சந்திக்கிறேன்.
அந்த பொண்ணை சுட்டது நான் தான். என்ன என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. மது, நீங்க அந்த பொண்ணை சுட்ட? ஆமாப்பா, இந்த பழி என் மேல வந்துருச்சுதுன்னா என் கல்யாணம் நின்னு போகுங்கிறதுக்காக தன் மேல ஏத்துக்கிறார் அண்ணன். உண்மையிலேயே நான் தான் குற்றவாளி. சார், என்ன கைது பண்ணுங்க. நீங்கள் யாருமே குற்றவாளியா இல்ல, நான் தான் குற்றவாளி. அம்மா, யாரு? மிஸ்டர் சிதம்பரமா? என்ன நீங்களா? என்ன சொல்றீங்க? சுந்தரம், அந்த பெண்ணை நான் தான் சுட்டேன். உன்னிடமிருந்து நான் தப்பி ஓடியதன் காரணம் என் மகள் சுமதிக்கும் மதுவிற்கும் திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரே ஆசை. அந்த ஆசையில் குறுக்கிட்டாள் அந்த பெண். தன்னை மணந்து கொள்ளும்படி மதுவை வற்புறுத்தினாள். மறுத்தால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் பயமுறுத்தினாள். மது அதற்கு பயந்து ஒத்துக்கொண்டான். மறைவிலிருந்து நான் அதை பார்த்தேன். அப்படி அவன் அவளை மணந்து கொண்டிருந்தால் என் ஆசை அழிந்துவிடும் என்பதற்காகவே நான் அவளை சுட்டேன். இதோ உன்னிடமிருந்து எடுத்த ரிவால்வர், இதனால் தான் சுட்டேன். அம்மா, என் ஆசை நிராசையாகிவிட்டது. கடைசி நேரத்திலாவது என் மகளுடைய திருமணத்தை பார்க்கலாம் என்றிருந்தேன். அது முடியாமல் போய்விட்டது. அனாதையாயிருந்த என் மகளை நீங்கள் தான் எடுத்து வளர்த்தீர்கள். அவளுக்கு திருமணத்தையும் முடித்து விட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அம்மா. என்ன சுமதி லட்சுமியின் வளர்ப்பு பண்ணா? ஆமாம் ஐயா. போலீசுக்கு பயந்து என் மனைவியும் என் குழந்தை 6 மாத வயதிலே இருக்கு அனாதையாக விட்டுவிட்டு ஓடிவிட்டேன். என் மனைவியும் இறந்து விட்டாள். பிறகு இந்த புண்ணியவதிதான் எடுத்து இவளை வளர்த்தார்கள். லட்சுமி, லட்சுமி, எங்களை மன்னிச்சிடுமா. உண்மை தெரியாம அனாவசியமா அவன் மேல பழி சுமத்திட்டோம். மிஸ்டர் சுந்தரம், உங்க மனைவி லட்சுமி மகா உத்தம், பெரிய தியாகி. சுந்தரம், என்னால் பழிதீர்க்கப்பட்ட உன் குடும்பம் தான் என் மகள் வாழ்வுக்கு உதவியாக இருந்தது. உங்களுக்கு நான் செய்த துரோகத்தை நினைக்கும் பொழுது என் மனசாட்சி என்னையே கொல்லுகிறது. ஐயா, உங்களை நான் கடைசியாக ஒன்று கேட்டுக் கொள்ளுகிறேன். என் மகளை திருடன் மகள் என்று யாரும் நிராகரித்து விடக்கூடாது ஐயா, நிராகரித்து விடக்கூடாது. ஐயா, ஏற்கனவே சுமதிக்கும் மோகனுக்கும் திருமணம் நடந்திருக்க வேண்டும். நாங்கள் தான் அதை தடுத்தோம். சுமதி லட்சுமியின் சொந்த மகள் என்று தவறாக நினைத்து விட்டதா? சுமதி யாருன்னு தெரியாம தான் தன் தம்பிக்கே மணமுடிக்க ஏற்பாடு செய்தான் மோகன். மிஸ்டர் சுந்தரம், உங்க மகன் மோகனுக்கும் சுமதிக்கும் திருமணத்தை முடிச்சு விடலாம்னு நினைக்கிறோம். உங்க அனுமதி தேவை. என்ன அனுமதி கேட்கறீங்களே? அவனை வளர்த்த உரிமை உங்களுடையது. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. மோகன், நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள். சுந்தரம், என் வேலை முடிந்து விட்டது. அழாதே, அழாதே. எனக்காக நீங்கள் யாருமே அழ வேண்டாம். குறுக்கு பாதையிலே நடப்பவனுக்கு இதுதான் தண்டனை. நான் வருகிறேன். கோகிலா, கோகிலா, அடே